சங்கத்தினுடைய மாநில செயலாளர் அருமை தோழர் ராஜசேகர் அவர்களே, மாநில தலைவர் அருமை தோழர் சி.கே. நரசிம்மன் அவர்களே, இங்கு திரளாக வந்திருக்கூடிய தோழர்களே, தோழியர்களே, பத்திரிகை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கின்ற பிஎஸ்என்எல் சங்கத்தின் சார்பாக என்னுடைய புரட்சி நடந்த வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் விரித்தாக்குகிறேன். தொடர்ந்து பிஎஸ்என்எல் நிறுவனம் ஒரு 4 லட்சம் கோடி சொத்து மதிப்புள்ள ஒரு நிறுவனம். காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை சொத்து இருக்கிறது. இன்று மத்தியில் ஆளக்கூடியவர்கள் பிஜேபி ஒன்றிய அரசு 2020 பிஎஸ்என்எல் பணியாற்றக்கூடிய ஊழியர்கள் எண்ணிக்கை அதிகம் என்று சொல்லி ஒரு 80,000 பேரை விருப்ப ஓய்வு திட்டம் என்ற பெயரில் கட்டாய ஓய்வில் வீட்டுக்கு அனுப்பிவிட்டார்கள். அதனுடைய விளைவாக பல தொலைபேசி நிலையங்களில் ஆள் இல்லாத நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. ஏன்னா எக்ஸ்சேஞ்சில் ஆள் கிடையாது. வெறும் 40,000 ஊழியர்கள் தான் இன்று இருக்கிறார்கள். எல்லா தொலைபேசி நிலையங்களும் ஆள் இல்லாத நிலைமை ஏற்படுகிறது. குறிப்பாக கிராமத்தில் பார்த்தீங்கன்னா ஆளே இருக்க மாட்டாங்க. ஆள் இல்லாத தொலைபேசி நிலையத்துக்கு ஒரு செக்யூரிட்டி போடுறதும் கிடையாது நிர்வாக தரப்புல. எதுக்கு செலவு அப்படின்னு கூட்டி வச்சுட்டு போயிடுறாங்க. அதனுடைய விளைவு பல இடங்கள்ல கேபிள் ஆகட்டும் அல்லது எக்ஸ்சேஞ்சில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் சமூக விரோதிகளால் களவாடப்படுகிறது. இப்போ எங்க கண்ணுக்கு எங்களுடைய கவனத்திற்கு வந்தது ரெண்டு பிரச்சனை. ஒன்று தருமபுரியில மாவட்டத்தில் ஒசூர்ல சிப்காட் பகுதியில் இருக்கக்கூடிய தொலைபேசி நிலையங்கள் எல்லாம் ஒரு 400க்கும் மேற்பட்ட மரங்கள் என்று நம் தோழர்கள் சொல்கிறார்கள். ஒரு 400க்கும் மேற்பட்ட மரங்களை இரவோடு இரவாக ஒரே நாளில் இரவோடு இரவாக லாரியை கொண்டு வந்து பல பயிர்களை அவர்களுக்கு பயன்படுத்தி மரங்களை வெட்டி எடுத்து சென்று விட்டார்கள். மரம் போயிடுச்சு. அதில் சந்தன மரம் இருக்கு, தேக்கு மரம் இருக்கு, இதெல்லாம் தோழர்கள் சொல்றாங்க. அப்போ ஒரு சொத்து மதிப்பு எவ்வளவு போயிருக்கும் என்று ப்ராப்பரா அசஸ் பண்ணா குறைஞ்சது ஒரு 75 லட்சத்திலிருந்து 1 கோடி ரூபாய் வரைக்குமான மரம் காணாமல் போயிருக்கிறது என்று எங்களுக்கு தகவல் கிடைத்தது. நாங்கள் நிர்வாகத்தோட பேசணும். குறைந்தபட்சம் ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து அதை கண்டுபிடிச்சிடலாம்ல. போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து யார் திருடியிருப்பார்கள் என்பதை கண்டுபிடிப்பதற்கு இன்றைக்கு என்ன காவல்துறையில் ஆள் இல்லையா? யாரும் இல்லாமல் போயிட்டாங்களா? பிஎஸ்என்எல் நிர்வாகம் ஏன் தயங்குகிறது? காவல்துறையில கம்ப்ளைண்ட் கொடுப்பதற்கு நாட்கள் காலதாமதமானது. நாம கம்ப்ளைண்ட் கொடுத்த பிறகுதான் அதுக்கு பிறகு முடிச்சுக்கிட்டு மெதுவாக தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் நிர்வாக தரப்பிலிருந்து இதை முழுமையாக கண்டுபிடிக்க வேண்டும் என்ற எண்ணம் நிர்வாகத்திடம் இல்லை. ஆகவே தான் தருமபுரி மாவட்டத்தில் இல்லை என்று சொல்லி தலைமை பொது மேலாளர் இங்கே இருக்கிறார். அவரிடம் நாங்கள் இந்த புகார் மனுக்கள் கொடுத்திருக்கிறோம். திருவரம்பூர்ல திருச்சியில ஒரு எக்ஸ்சேஞ்சில இருந்து ஒரு லாரி நிறைய கேபிளை ஏற்றிட்டு போறாங்க. எங்க போகுதுன்னே யாருக்கும் தெரியல. அதை போட்டோ எடுத்து கூட நிர்வாக தரப்புல கையில கொடுத்திருக்கிறோம். இதன் மீது எந்த நடவடிக்கையும் இதுவரை எடுக்கப்படல. 1 மாத காலம் சென்று விட்டது. ஆகவே இதுல திருடியவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். அது நிர்வாக தரப்பிலிருந்து அதற்கான அழுத்தம் கொடுக்க வேண்டும். காவல்துறையில் கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டு அதன் மீது அவர்களை கைது செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை வலியுறுத்தி தான் நாங்கள் போராடுறோம். எங்களை பொறுத்தளவு என்னன்னா, பிஎஸ்என்எல் சொத்து ஒரு மக்களின் சொத்து. நான் அதான் முதலே சொன்னேன். இந்த மக்களின் சொத்தை அநியாயமாக தனியார்கள் கொள்ளை கொண்டு போவதை அனுமதிக்க முடியாது. பல இடங்கள்ல கேபிள்கள் திருடு போகிறது என்று எங்கள் தோழர்கள் எங்களிடம் புகார் அளித்திருக்கிறார்கள். ஆகவே ரொம்ப விஜிலண்டாக இருந்து அந்த கேபிள்களை பாதுகாக்க வேண்டும் என்ற தன்மையில் நாங்கள் எங்களுடைய முயற்சியை துவக்கியிருக்கிறோம்.